ஹலோ ஆல், வெல்கம் டு டீ டைம் சினிமா. இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஓவியா வந்து எல்லாத்துக்கூடயுமே பேச ட்ரை பண்ணுறாங்க. பழசெல்லாம் மறந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து காயத்ரி, ஜூலி, ரைஸா அவங்க யாருக்குமே வந்து ஓவியாவை பிடிக்கல. ஆனால் வையாபுரி, ஆரவ், கணேஷ், ஸ்னேகன் எல்லாருமே வந்து ஓவியாவுக்கு கூட நல்லா பேசுகிறாங்க, சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நாளைக்கு எபிசோட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஓவியாவையும் காயத்ரியும் பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு வர சொல்கிறாரு. ரெண்டு பேரும் ஒன்றா கன்ஃபெஷன் ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்போ பிக் பாஸ் சொல்கிறாரு, இந்த பிக் பாஸ் வீட்லேயே நீங்கள் ரெண்டு பேரும் தான் நேர்மையாக இருக்கீங்க, உண்மையாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் மக்கள் வந்து பிக் பாஸ் வீட்டில் நடக்கிறத பற்றி சில சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்குது. அதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து உண்மையாக பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு வெளியில் இருக்கிற கார்டன் சோஃபாவில் உட்காந்து காயத்ரியும் ஓவியாவும் மக்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஓவியா காயத்ரியை பார்த்து சொல்கிறாங்க, நான் வந்து சாரி கேட்டுட்டேன், நான் உங்கள் கூட திரும்ப பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் ஏன் என்னை விட்டு ஒதுங்கி போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல அழுகிறாங்க. உடனே காயத்ரி வந்து அழுகாத அப்படின்னு சொல்லி ஓவியாவை போய் கட்டி பிடிக்கிறாங்க. இன்னைக்கு தான் முதல்ல காயத்ரி வந்து ஓவியா கிட்ட கொஞ்சம் ஆறுதலாக பேசியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட காயத்ரிக்கும் ஓவியாவுக்கும் பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆயிட்டாங்க. ஏற்கனவே எல்லா ஆண்களுமே வந்து ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காயத்ரியும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துருக்காங்க. முக்கியமாக ஜூலியும் ரைஸாவும் தான் வந்து ஓவியாவுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு வர்றாங்க. பார்ப்போம் நாளைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.